இப்ப திரும்பி பார்க்கும்போது, பரவால்ல அப்படின்னு நீங்க நினைக்கிற விஷயங்கள என்னென்ன சொல்லுவீங்க? எனக்கு நான் அந்த பட்ட கஷ்டத்துக்கும், நான் வந்து இருக்கிற அந்த மியூசிக்கோட வெறிக்கும், இன்னும் நான் வந்து என்னோட அந்த சோல் இருக்குல்ல மொத்தம், ம். இன்னும் நான் அத பதிவு பண்ணவே இல்ல. இன்னும் படமே என்ட்ட இருக்கிற அந்த விஷயத்த நான் பதிவு பண்ணுறேன், எனக்கு சாட்டிஸ்ஃபைடு வரலாம். பட் அது வரவே இல்ல. இப்போ நான் அந்த ஃபர்ஸ்ட்டு படம் பண்ண அந்த என்ன ஃப்ரேமில் இருந்தேனோ அப்படி தான் இருக்கேன். அந்த வெறியோட இருக்கேன். நெறைய பேர்ட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன். நெறையா ஆர்டிஸ்ட்டெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ தனுஷ் இடையில பேசினேன். தனுஷ் மேனேஜர்ட்ட, சிவகார்த்திகேயன் மேனேஜர்ட்ட பேசினேன். ஒண்ணுமே ஒரு கரெக்ட்டா அமையல. பேசிகிட்டு இருக்கேன். மேபி நல்ல ஆர்டிஸ்ட் யாராவது வந்தாங்கன்னா அடிச்சு அவ்வளோ டியூன் இருக்குது. அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி டியூன் அள்ளி அப்படி கொண்டு போட்டுருவேன். நீ எது பிடிக்குதோ அதை பண்ணுவோம் அப்படின்னு. ஆனால் அதுக்கான இன்னும் ஒரு சரியான ஒரு கனெக்ட் கிடைக்கல. அது வெயிட்டிங்கில் இருக்கேன். இப்போ அந்த பாட்டு நிற்கிற அளவுக்கு ஏன் செலக்ட் ஒரு கதையை வந்து 4 பேர்ட்ட கேட்குறீங்க, 4 டேரக்டரை கூப்பிட்டு கேட்குறீங்க. ஒரு மியூசிக் டேரக்டர் 4 பேரை கம்போஸ் பண்ணி கேளுங்களேன். என்னப்பா என்ன குறைஞ்சி போச்சு? எது பெட்டராக இருக்க பண்ணுங்க. அது ஏன் சினிமாவில் வரமாட்டேங்குதுன்னு எனக்கு தெரியல. நீங்கள் ஒரு மியூசிக் டேரக்டர் போட்டு கம்போஸ் பண்ணுங்கள். வேற ஒரு மியூசிக் கம்போஸ் பண்ணிட்டோம். ஒரு 10 பேர்ட்ட போட்டு காட்டுங்க. எது நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அதை வச்சு பண்ணுங்கள். ஏன் செலக்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க? இது எனக்கு ரொம்ப நாளாக இருக்கிற கேள்வி எனக்கு இது. அது என்னமோ நம்ம ஆளுங்கள்லாம் வந்து கொஞ்சம் வந்து படம் பண்ணி கொஞ்சம் காலம் ஆகிட்டு அப்படிங்கிறனால அவங்களாம் ஃபேட் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறாங்களோ என்னமோ. அது என்னன்னு கூப்பிட்டு பேசினா தானே நான் ஃபேட் ஆகிட்டேன்னா அந்த சினிமாவுக்கு ஃபிட்னஸாக இருக்கானான்னு தெரியும். என்ன நான் கம்போஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் யாரை வேணாலும் கம்போஸ் பண்ண சொல்லுங்கள், நான் கம்போஸ் பண்ணுறேன்னு நான் சொல்கிறேன், சவால் விடுறேன். அப்புறமும் யாரும் அதை நம்பலையே. அப்போ நான் ஹிட்டு கொடுத்தா நம்புவாங்கன்னா அப்புறம் என்ன பண்ணுறது? நான் ஹிட்டு கொடுக்குறாச்சும் வெயிட் பண்ணணும், படங்கள் பண்ணிகிட்டு இருக்கணும், அவ்வளோதான்.